புதுடெல்லி ஜான்வரி 6, 2025. டெல்லியில் துணிகரம். நகை கடையில் கத்தி முனையில் நகைகள் கொள்ளை. 8 முகமூடி கொள்ளையர்களுக்கு வலை வீச்சு. டெல்லியில் நடைக்கடையில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் கத்தி முனையில் நகைகளை அள்ளிச் சென்றனர். கத்தியை காட்டி மிரட்டி. தலைநகர் டெல்லியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மங்கோல்புரி நகர பகுதியில் ஒரு நகைக்கடை உள்ளது. நேற்று முன்தினம் விடுமுறை நாள் என்பதால் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தது. மாலை வேளையில் அந்த கடைக்குள் திடீரென 8 மர்ம ஆசாமிகள் முகமூடியுடன் புகுந்தனர். அவர்கள் கண்ணாடி கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே சென்றதுடன் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டினர். பின்னர் அங்கிருந்த நகைகளையும் வாடிக்கையாளர்களின் பொருட்களையும் பறித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். மிளகாய் பொடி தூவினர். அவர்கள் அருகில் இருந்த மற்ற கடைகளிலும் கொள்ளையடிக்க முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் உஷாராகி மிளகாய் பொடியை கொள்ளையர்களை நோக்கி வீசியதால் கொள்ளையர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். பட்ட பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நகை கடை முதலாளி இது குறித்து போலீசில் புகார் செய்தார். கொள்ளை போன நகைகளின் மதிப்பு ரூபாய் 12 லட்சம் என்று அவர் தெரிவித்து உள்ளார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் தப்பி ஓடிய 8 கொள்ளையர்களையும் பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த சம்பவத்தில் 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் துணிகரம். நகை கடையில் கத்தி முனையில் நகைகள் கொள்ளை. 8 முகமூடி கொள்ளையர்களுக்கு வலை வீச்சு.